விடிந்தால் வாக்கு எண்ணிக்கை கட்சிகளுடைய நெஞ்சிடிப்பெல்லாம் கூடிட்டே இருக்கு. மக்களும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. வழக்கமான தேர்தல்களில் இந்த ஓட்டு எண்ணிக்கைக்கான ஆயத்தங்கள் தான் நடந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த தேர்தலில் ரிசார்ட் பார்க்குறாங்க, பூச்சி மருந்து விற்கிறதுக்கு தடை, கவனமாக இருக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை பக்கத்தில் வச்சுங்க, இப்படி மிகப்பெரிய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் புதிய கட்சியான டிவிகே ஹோட்டல்களை தேடுறதாக எல்லாம் செய்தி வந்திருக்கு. என்ன நடக்கு? உள்ளபடியே அது லோக்கல் நியூஸ்ல இருந்து நீங்கள் நேஷ்னல் நியூஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, விஜய் சார் என்ன பண்ணுவார், தாவேக்கா என்ன ஆகும், தாவேக்கா தொண்டர்கள் எப்படி இருக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறதுல தான் கூவத்தூர் போல் விடுதி தேடும் தாவேக்கா அப்படின்ட்டு அடி பிரேக்கிங் காலையிலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, சென்னை சுற்று வட்டாரத்தில் ஏதாவது ஒரு விடுதி கிடைக்குமான்னு 2 நாளாக தேடி இருந்திருக்கிறாங்க. மகாபலிபுரத்தில் ஒரு தனியார் விடுதியில் கேட்டிருக்கிறாங்க. மொத்த ரூமையும் கொடுக்கணும்னா மொத்தமாலாம் கொடுக்க முடியாதுங்க, ஏதாவது ஹால் மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்கலாம், கம்ப்ளீட் இதுவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க தனியார் விடுதி மறுத்துட்டதுனால சென்னைக்குள்ளே இது பண்ணலாமா. ஏன்னா பெரும்பாலும் கடந்த காலங்களில் சிட்டிக்குள்ளேனா அது கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்னு ஊரை தாண்டி கொண்டு போகிறதுங்கிறது வெளி மாநிலங்களில் போயிடுவாங்கல்ல. வெளி மாநிலங்கள் அது அங்கே உங்களுக்கு ஆட்கள் தெரிஞ்சிருந்தா நீங்கள் வெளி மாநிலம் தள்ளிட்டு போயிடலாம். இந்த இதில் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் யாருன்னா அமித்ஷா. அவருக்கு ஈக்குவலான அவருக்கு அப்படி நெருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது காங்கிரஸில் பார்த்தா டிகே சிவகுமார். இதுக்கு அடுத்தது ஒரு வரலாறு படைச்சது நம்ம சசிகலா அம்மா. கூவத்தூர் அப்படிங்கிறது சசிகலா அம்மாவும் டிடிவி தினகரன் அவர்களுமா. இன்னைக்கு அவங்களும் பிரிஞ்சிருக்கிற சூழல். அந்த இடத்துல விஜய்க்கு அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆலோசனை யார் கொடுத்துருப்பா அப்படிங்கிறது இருக்கு. விடுதிகள் தர தயங்குகிறார்கள்ங்கிற ஒரு பார்வையும் அவங்க வைக்கிறாங்க. என்னன்னா எப்படி போகும்னு தெரியாது. முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்தாலும் திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே இப்படிதான் கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு விடுதிக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு அவங்க கேஸ் விலை சிக்கல்ல இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து வாங்கி வச்சிட்டாங்க. முந்தின நாள் கேன்சல்னதும் நாங்கள் அட்வான்ஸாக திரும்ப கொடுக்க முடியாது, நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். ஏன்னா புக்கிங் வந்தவங்களெல்லாம் நாங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டோம், இல்லைங்க கூட்டம் அங்கே நடக்குது போகுதுன்னுட்டு. அவன் வந்துட்டு எனக்கு முழு பணமாச்சு கிடச்சிருக்கும், அட்வான்ஸ் எல்லாம் திரும்ப கேட்காதீங்கன்னு அப்படியே ஒரு சிக்கல் ஆட்சி இருக்கு. இல்லை இப்போ இவங்க 234 தொகுதிகளையும் நின்ன வேட்பாளர்களா அப்படியே அலைக்கா தூக்கி உள்ள கொண்டு போக போறாங்களா, இல்லைன்னா இத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெறுவாங்க, அவர்களை மட்டும் நம்ம கொண்டு போகலாம், அப்போ இந்த இடம் போதும், நமக்கு ரெசார்ட் இந்த சைஸில் உள்ளது போதும், அப்படி ஏதாவது கனெக்ட் பண்ணுறாங்களா? இல்லை, அது ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் இந்த நிமிஷம் அவங்க 234 நம்ம ஜெயிப்போம்னா நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அது எந்த ஒரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ், நம்ம அதை உடைக்க வேண்டான்னு வைங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க 234 சைஸுக்கு தான் இப்போ பார்க்குறாங்க. 34 பேரையும் கூவத்தூரில் இவங்க எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்கிறதெல்லாம் ட்ரோன் ஷாட்டில் சிக்கினதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு வைங்க. உள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது, வந்தது, போனது. பட் அதை தாண்டி அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அவங்க இதை பண்ணியிருப்பாங்க. நம்ம அதில் விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன். ஆனால் இப்போ இவங்க அந்த 234ங்கிறத தாண்டி இப்போ என்னென்னா, வாக்கு என்ற அன்னைக்கு எண்ணி முடிச்சு நீங்கள் வின்னிங் சர்டிஃபிகேட்டை வாங்கணும். அதை வாங்காமலே கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா வின்னிங் சர்டிஃபிகேட் யார்கிட்ட கொடுப்பாங்க, நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னு. அந்த வின்னிங் சர்டிஃபிகேட்டை கொண்டு போனால் தான் சட்டமன்றத்துக்குள்ள உங்களுக்கான இல்லை எம்எல்ஏங்கிற பதிவே வரும். இந்த வாக்கு எண்ண ஆரம்பிச்சிட உடனே ஒரு ஹைப் ஆகும்ல சிலருக்கு, நம்ம தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்களா, அப்படி ஏதாவது நடக்குமா? வின்னிங் சர்டிஃபிகேட் வாங்கணுங்க, வாங்கினா தான் நீங்கள் அதுக்கு பிறகு சட்டமன்ற குழு தலைவராக யாரை ஆத்தரைஸ் பண்ணுறீங்கிறதுல தொடங்கி, இல்லை சட்டமன்றத்தில் உங்களுடைய பதிவு இருக்குல்ல, இதுலேருந்து எல்லாத்துக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும். ஆக மொத்தம் பிரதானமாக பல நேரங்களில் சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துக்குள்ளே போய் கொஞ்சம் ஓட்டுதாரங்கன்னா திரும்ப ரீகவுண்டிங் போங்கன்றதெல்லாம் பண்ணி ரிசல்ட் மாறினதெல்லாம் நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வின்னிங் சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் வாங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ சாயங்காலம் முடிச்சு வின்னிங் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு சாயங்காலம் ஆயிரும். அதுக்கு பிறகு எத்தனை பேர்னு பார்த்துட்டு யார் தூக்கிட்டு வர்றதா என்ன, அவங்கள எத்தனை முனைகள்லேருந்து நீங்கள் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது கள்ளக்கடத்தல் கேங் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேற ஒரு வில்லன் ஒருத்தன் இவங்களை விரட்டிக்கிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் போலீஸ் துரத்திக்கிட்டு இருக்கோம். இதுலேருந்து அந்த ஹீரோ எப்படி தப்பிச்சு ஓடுறாரு, தப்பிக்கிறாரு, இல்லை அவங்களுக்குள்ள சண்டையை முட்டி விடுறாரா அப்படிங்கிற மாதிரியான கதைகள் எடுக்கிற மாதிரி இவரை அவங்களுக்கு என்ன பயம்னா ஜெயிச்சிருவாங்க, அவங்க நம்மகிட்ட தான் வருவாங்களா, இல்லை அதிமுக இல்லை முதல்ல திமுக. எதனால இப்படிப்பட்ட சந்தேகம் வருது? ஒருவேளை ஒரு 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் மாற்று கட்சியிலேருந்து நிற்கிறதுனால அப்படி ஒரு சந்தேகம் ஏற்படுதா விஜய் அவர்களுக்கு? இல்லை அப்படி எல்லாம் கிடையாது. திமுக பாஜகவிலேருந்து எல்லாம் பிரிஞ்சு நிற்கிறாங்கல்ல, வாய்ப்பு கிடைக்காதவங்க எல்லாம். அப்போ ஏற்கனவே வேற கட்சியில் இருந்தவங்க அந்த கட்சி பாசத்தில் இங்கேருந்து கிளம்பி போயிட்டா ஏற்கனவே அவங்களுக்கு தூண்டில்கள் போடப்பட்டிருக்கும்.
நீங்க சொல்றது எல்லாமே. இல்லை நீங்கள் யார் ஆதவர்ஜுனாவை சொல்கிறீங்களா, இல்லை செங்கோட்டையனை சொல்கிறீங்களா, இல்லை கூப்பா கிருஷ்ணனை சொல்கிறீங்களா, யாரை சொல்கிறீங்க? ஏன்னா அப்புறம் அவங்கெல்லாம் ஆக மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி வரும். ஆமா ஆமா. இல்லை அப்படின்னா நீங்கள் அவ்வளவு இது இருக்குன்னா உங்கள் வீட்டில் கோந்து காய்ச்சி அதை வண்டியில் கட்டிக்கிட்டு போய் அந்த போஸ்டரை ஒட்டினது ஆட்களாக பார்த்து 234 கொடுக்க வேண்டியதானே. ஆக இது இதில் என்னென்னா அவங்களுடைய மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவங்க நம்பிக்கையாக இருப்பாங்க, மற்றவங்க இருக்க மாட்டாங்க. அது சரி, அது கரெக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பார்த்தா புஷி ஆனந்த் அந்த அவரு கூட தான் பாண்டிச்சேரியில் இருந்த வேற கட்சியில் இருந்தாப்புல. அப்புறம் அந்த கட்சியவே காங்கிரஸில் அவர் இணைச்சிட்டார். அடுத்த எலெக்ஷனில் அவர் நிற்கலன்னு வைங்க. அதெல்லாம் அந்த கணக்கில் வருமாங்கிறது இருக்குது. திமுக அதிமுக யாராக இருந்தாலும் கூப்பிட்டு போயிடுவாங்களோங்கிற எண்ணமாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவருங்க ஏன் அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், எதிரினுடைய பலம் என்னன்னு பார்க்கணும் இல்லையா. நிச்சயமா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி யாரோ அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா அர்ஜுன் சம்பத் அவர்கள் நேற்று ஒரு அதிர வைக்கும் வீடியோ காவல்துறைக்கு அவர் அப்பீலே கொடுக்குறாப்புல. தாவேகா கேடர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போக வாய்ப்பு இருக்கு, உடனடியாக தாவேகா தொண்டர்கள் அதாவது அவங்க மேலே ஒரு கண்காணிப்புடைய ரிசல்ட் வர அன்னைக்கு காவல்துறை இருக்க வேண்டும். அவங்க பொலிட்டிக்கலி இன்எக்ஸ்பீரியன்ஸ், அரசியல் ரீதியிலான எந்த அனுபவமும் இல்லாதவர்கள்ங்கிற காரணத்தினால எந்த விதமான அபாயகரமான விஷயங்களையும் அவர்கள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உடனடியாக எல்லாத்துக்கும் தயாரானோம். அது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப முக்கியம். அதாவது என்ன நடவடிக்கை எடுத்தாவது அவங்க எல்லை மீறி போனாங்கன்னா அவங்கள அடக்கிறதுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. விஜய் தோற்றால் தாவேகா ஆதரவாளர்கள் நடவடிக்கை மோசமானதாக இருக்கும், காவல்துறை கண்காணிக்க வேண்டியது அவசியம்னு அவர் ஒரு 5 நிமிட வீடியோ வெளியிட்டு எச்சரிக்கை எல்லாம் படு எச்சரிக்கையாக இருக்கே. இவர் மட்டும் இல்லை, தொடர்ந்து பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. வெவ்வேறு கோணங்களாக இருந்தாலும் இந்த எலெக்ஷன் ஒரு எச்சரிக்கைக்குரிய எலெக்ஷனாக மாறி போயிருக்கிறது. அதே எச்சரிக்கை, வருத்தம், கவலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உதவி எண்களையும் திரும்ப திரும்ப வெளியிடுறாங்க. தமிழ்நாடு அரசின் சார்பில் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தால் அப்படின்னுட்டு நட்புடன் உங்களோடன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அதுக்கான ஆலோசனைகள் அப்படிங்கிற எண்ணிக்கை. ஏன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சு அடுத்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது சார்ந்த விஷயங்களும் வருது. குழந்தைகள் ஒரு அழுத்தத்துக்கு போகலாங்கிறதுனால அந்த சேவை எண்ணையும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்ன அது வயது வித்தியாசம் இல்லாமல் அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் ஆடில் போயிட்டுருக்கு. என்ஜிஓக்களாக இதில் இயங்கக்கூடியவர்கள் மனநலம் சார்ந்து அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த சூழலில் தான் ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கோவையில் அவங்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறதுங்கிற செய்தி. அர்ஜுன் சம்பத் சொன்னதுனால அவங்க பண்ணாங்களாங்கிறது இல்லை, எல்லா வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை செஞ்சுருக்கிறாங்க. வாக்கு எண்ணிக்கை நாள் எதிரொலி, ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட் ஷாப்ஸ், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து கடைகள் கோவையில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த சில நாட்களுக்கு முன்பின் தெரியாத, இதுக்கு முன்னாடி வழக்கமாக விவசாயிகள் வாங்கிட்டு போகிறது அவங்க வேற, முன்பின் தெரியாத நபர்களுக்கு விற்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுக்குள்ள. அடுத்ததாக சாணி பவுடர் விற்கக்கூடிய கடைகளுக்கும் இதே கட்டுப்பாடுகள் பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்தையும் செய்தியாக நம்ம. சாணி பவுடர் உயிருக்கு அது கலந்து குடிச்சிருவாங்களோ? அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அதுக்கு மேலே இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அது எதுவும் இல்லை அப்படிங்கிற வகையில் அது வயதை பொறுத்து நீங்கள் உட்கொள்கிற அளவை பொறுத்து அது வேறு வேறு விதமாக போயிடும். ஆனால் இது எதையுமே யாரும் தயவு செய்து முயற்சி செய்து விட வேண்டாம்ங்கிறது தான். இல்லை, வட மாநிலங்களில் சாணியை கலந்து அது கோமாதா மூத்திரம் தான் குடிக்கிறாங்க. அது வேற நீங்கள் அது இதுக்குள்ளே கொண்டு வராதிங்க. பஞ்சகவியமோ இல்லை இதுவோ இல்லை, பஞ்சகாவியம் இது வேறு. இப்போ இது சாணி பவுடருங்கிட்டே ஆக்சுவலாக வேறு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லா தரப்பினரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையாகவும் இருக்குது. என்னன்னா நாளைக்கு திங்கட்கிழமை நீங்கள் அரசு இதுலேயே நிறுவனங்கள்லேயே எல்லாமும் வழக்கம் போல தான் செயல்படும். தனியார் நிறுவனங்கள் கட்டாயமாக செயல்படும். ரிசல்ட் அது ஒரு பக்கம் எண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க. பிள்ளைகள் விடுமுறையில் லீவில் இருக்காங்கன்னும் போது அவங்க மேலே ஒரு கண்ணை வச்சுக்க வேண்டிய தேவை, ஒரு பார்வை அப்படிங்கிறது இருக்கிறது. அதற்கு என்ன பேக்கப் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக பெற்றோர்கள் மத்தியிலையும் எழுந்திருக்கு. ஏன்னா இது 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 அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய தேவை இருக்குது. இதில் விஜய் அவர்கள் குறைஞ்சபட்சம் இதில் என்ன சிக்கல்னா, முன்கூட்டியே நீங்கள் எந்த முடிவு எடுக்காதீங்கன்னா அப்போ ரிசல்ட் எப்படியோ வரும்னு அவரே நம்பிட்டாரு, தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு போய் பேசுகிறாருன்னு அதில் ஒரு நரேட்டிவ் வரும். அதற்காக அவர் அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய ஆதரவாளர்கள் அல்லது ரசிகர்கள், வெறிகொண்ட ரசிகர்களுக்கு
அவங்கள ஆற்றுப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு ஆனா இருக்குங்கிறத அந்த தான் நம்ம தலைமையில நினைக்கல. இருந்து எந்த விதமான இதுவும் வரலையே சார். எதுவுமே செய்யல. விஜய் அவர்களோ, இல்லைன்னா அவருடைய கட்சி சார்ந்தோ, வேட்பாளர்கள் வரணும், நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கணும், எண்ணிக்கை நடக்கக்கூடிய நேரம் அதெல்லாம் செய்யணும். அத தாண்டி இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள்ல ஈடுபடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எந்த அறிவுறுத்தலும் இல்லையே. அதிகாரத்தை நோக்கிய வேட்கையில், ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு, உங்கள நம்பி இல்ல உங்கள் மீது அன்போடு வருகிறவர்களை அரவணைப்பதில் இருக்கிறதாங்கிற கேள்விய மட்டும் நம்ம அந்த இடத்துல ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் மீதியெல்லாம் நம்ம பொலிட்டிக்கலான கொஸ்டின்ஸா தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா, இப்போ பலரும் விஜய் சார் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஏதோ ஒரு முக்கியமான மாற்றம் அதில பார்த்தீங்கன்னா, திரு ஏசி சண்முகம் அவர்கள், புதிய நீதி கட்சி, யாராலும் கணிக்க முடியாத ஒரு முடிவை இந்த முறை விஜய் கொடுக்க போகிறார் ம். அப்படின்னு. அவருக்கு 2 சீட்டு கொடுப்பதா சொன்னாங்க. அதில 1 தாமரை, 1 ரெட்டை இலைன்னு இருந்தது. அதில தான் சுந்தர்சி அவர்கள ம். ரெட்டை இலையில நிப்பாட்டினாரு. தாமரைக்கு கொடுத்த சீட்டெல்லாம் பார்த்தாரு, ரொம்ப டஃப்பா இருக்கு. ம். வேணாம் அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அதில ஒரு சீட்டு வேண்டான்ட்டு அந்த ஒரு பெருந்தன்மை சீட்டு தான். பெருந்தன்மையா அத விட்டு குடுத்துட்டாரு. இந்த உங்களுக்கு சீட்டு பேர கேட்கும்போதே அது ரிசல்ட் என்னன்னு தெரியிற மாரியான சீட்டுகளா இருந்ததுனால 18 சீட்டு உதயசூரியனோட வேற போட்டியிடணும். உதயசூரியனோட தாமரை போச்சுன்னா என்ன ஆகுங்கிறது அவருக்கு தெரியும்ல, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல. அவரும் பலமுறை எதிர்த்து ம். எம்பி எலெக்ஷன் நின்னவர் தானே. அதனால யாராலும் கணிக்க முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் விசித்திரமாக இருக்கிறது. விசித்திரம். ம். விசித்திரமாக இருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் அதிக அளவிலான வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மேபி சுந்தர்சி அவர்களுடைய தேர்தல் முடிவுகள், ஏன்னா அது நல்ல அதுவும் ஒரு கவனம் பெற்றதாக மாறியது. பிடிஆரை எதிர்த்து அவர் பேசியது அப்படிங்கிறது, அவருடைய வே ஆஃப் அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் கவரத்தக்கதாக இருந்தது. இப்போ அது எப்படி வரப்போகுதுங்கிறது அடுத்த ட்விஸ்ட்டு. ஏன்னா அது மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, என்ன வாக்கு வரப்போகுதுன்னு. பட் எல்லாத்தையும் காரணத்தை விஜய் தலையில் எழுதிடுவாங்களோங்கிற மாதிரி இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, ஆமா. இது விஜயின் மீதான அன்பா? விஜய் நல்லபடியாக செயல்பட்டிருந்தா அவர் ஜெயிக்கட்டுங்கிற மாதிரி நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு வாழ்த்துக்களை சொன்ன மாதிரியும் ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை கிராஸ் செக் பண்ணணும். பட் ஒரு எல்லா கூட்டணிகளில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக அல்லாத கட்சிகளும் ஒரு 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 நட்பை, நம்ம தம்பி தான், நமக்கு தெரிஞ்சவர் தான், நமக்கு பழக்கமானவர் தான், ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாரு. மாற்றம் இளைஞர்கள் விரும்புறாங்க. ஒரு மாற்றம் தேவைதானே. தேர்தலுக்கு பிறகு கூட்டணிகள் மாறும். எவ்வளவு நாளைக்கு அரசியல் மாற்றம் ஏற்படும். எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கிறது? எத்தனை நாளைக்கு சட்டையை போட்டுட்டு இருக்கிறது? நாளையில இருந்து வேற மாதிரி இருக்கலாம். அடுத்த சட்டத்துக்கு கோட் ஷூட் போட்டு நீங்க நேரம் நீங்க இது அது இது பண்ணிக்க வேண்டாம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை அவங்க எப்படி என்ன அவங்களுக்கு சிலருக்கெல்லாம் அது முன்கூட்டியே அந்த கணிப்பு வருங்க. ஞானம், அந்த ஞானத்துல இருந்து வரும். நீங்க யாராவது வெற்றியாளர் ஆயிட்டாங்கன்னா, அவங்க இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்ட காலத்துல கூட இருந்திருக்க மாட்டாங்க, இல்லை என்னன்னு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் சின்ன வயசுல எனக்கு தெரியும் அவன் அருமையா வருவான்னு நான் அப்பயே கணிச்சேன், அப்பயே சொன்னேன் அவங்க அம்மாட்ட அப்படின்னு. இந்த சொந்தக்காரங்கள்ல சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி விஜய் சார் அவரை நம்பக்கூடியவராக இல்லை, ஏதோ ஒன்று கணிக்கிறாங்க. அவங்களுடைய அரசியல் அனுபவம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அதை வச்சு கணிக்கிறாங்க. அதை மக்கள் ஏற்றிருக்கிறாங்களா, அவருடைய இம்பேக்ட் என்ன, என்ன மாதிரி நகரப்போகுது அப்படிங்கிறதுலாம் நமக்கு நாளைக்கு தான் தெளிவாக தெரியும். எல்லோரும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அடுத்து ஒரு பெரும் பயணம் இருக்கிறதுங்கிறத மட்டும் நினைவில் வைங்க, மனசில் வைங்க. அதுதான் நம்ம அவருடைய அபிமானிகள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தின்னு இப்போதைக்கு நான் பார்க்குறேன். மற்றபடி ரிசார்ட்ஸ் அவங்க எடுக்கட்டும், நல்லபடியாக முடியட்டும். அங்கே அசம்பிளி வந்தால் நமக்கெல்லாம் அடுத்து ஒரு வாரம் 10 நாளைக்கு செய்தி தான். அதுக்காக நம்ம அதில் என்ன சொல்கிறது, வரக்கூடாது இல்லைங்கிறதெல்லாம் வேற. அது வர்றது வரலைங்கிறது அப்புறம். எல்லோரையுடைய மனநிலை அப்படிங்கிறது சமநிலையை நோக்கி போகுது, அமைதியை தேடுவது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. வெற்றி தோல்விகளை கடந்து ஒரு பயணம் இருக்கு, அவ்வளோதான். நமக்கு ரிசார்ட் என்ன ரிசார்ட் எடுத்தாங்கன்னு சொல்லி நமக்கு இரவுக்குள்ளால தெரிஞ்சிடும். ரிசல்ட்டை பொறுத்து தான் ரிசல்ட் வந்தால் தானே ரிசார்ட்டுக்கு போகிறது. ஆமாம், உத்தேச பட்டியல் என்னன்னா ஒரு அட்வான்ஸ்னு அவங்க அட்வான்ஸ்லாம் 50% அட்வான்ஸாக வாங்கி வைக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் போகலாம். நீங்கள் எல்லாரையும் அப்படி கூப்பிட்றீங்க. நான் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேனே, அப்படி போயிடுச்சுன்னா அது ஒரு வாரம் 10 நாள் ஆகலாம். அப்போ 10 நாளைக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு நீ கேட்டு வரவங்கலாம் முடியாதுன்றவாங்க. ஒரு கல்யாணம் நடத்தணும்பாங்க, அதெல்லாம் பெரிய செலவு, அவங்களுக்கு வாடகை. ஆனால் அது இல்லை வேறு எதுக்கு கேட்டிருக்கான்னு புக் பண்ணிவிட்டா அந்த கல்யாண செலவுக்கு அந்த பார்ட்டி வேறு இடத்துக்கு போயிடும். ஆமாம்,
அப்போ தொழிலாக நடத்துகிறவங்களுக்கு அது நட்டம் தானேங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பார்ப்போம் என்ன ஒரு முடிவை நோக்கி போகுது, மக்கள் எப்படி முடிவு எடுத்திருக்காங்க, எல்லாம் நாளைக்கு இந்நேரம் நம்ம உட்காந்து தெள்ள தெளிவாக அதனுடைய போக்குகளை பேசலாம்.